கடுங்காட்டுல தவம் இருந்தாலும் கண்ணுல மாட்டுவாங்களா ரஜினியும் அஜித்தும்? இப்படி ஒரு ஆறாத வருத்தத்தில் இருக்கிறது பத்திரிகையாளர்கள் மனசு. கேள்விகள் நிறைய இருந்தாலும் முட்டு சோகத்துல கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு கேட்டுட்டு திரும்பிட வேண்டியதுதான். இவங்களை எப்ப பார்க்கிறது, இவங்க கிட்ட எப்ப கேட்கிறது என்கிற மனநிலைக்கு அவர்கள் வந்து பல வருஷம் ஆச்சு. அவ்வப்போது பிரஸ் மீட் பண்ணி கொண்டிருந்த விஜயும் ரஜினி அஜித்தை பார்த்து நாமளும் இதே ஸ்டைல்ல போவோம் என்று அந்த முடிவுக்கு வந்துட்டார். இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களாக அவர் மனசுக்குள்ள ஒரு மாற்றம். முன்னை விட சற்று கலகலப்பாகவே இருக்கிறார் என்கிறது கோடம்பாக்கம். பிரஸ்ஸை தான் பார்ப்போமே என்ன நடந்துடும் என்று நினைத்தார் அவரும். எப்படியோ கடந்த வாரத்துல எல்லாரையும் அழைச்சு சும்மா பார்த்துட்டு போகலான்னு வர சொன்னேன். நோ கொஸ்டின் நோ ஆன்சர் என்று தோல் மேல் கை போட்டு அனுப்பிச்சு வச்சாரு. இந்த நிலையில தான் கடந்த பல வருடங்களாக ரஜினியை மீட் பண்ணாமல் இருந்த விஜய் அவரை நேருக்கு நேர் மீட் பண்ணிவிட்டார். கபாலி ரிலீஸ் சமயத்தில் விஜய் ரசிகர்கள் அப்படத்திற்கு எதிராக போட்ட ட்வீட்களும் விமர்சனங்களும் இன்னும் அழியாமல் அப்படியே இருக்க விஜயின் இந்த சந்திப்பு அவரது மனப்பக்குவத்தையே எடுத்துக்காட்டாக காட்டுகிறது. அதே நேரத்துல கபாலி நேரத்தில் விஜய் ரசிகர்கள் கொடுத்த பிரசாதத்தை பைரவா ரிலீஸ் நேரத்தில் அவருக்கு திருப்பி தர காத்திருக்கும் ரஜினி ரசிகர்களை கூல் பண்ணதான் இந்த சந்திப்பு என்றும் காதை கடிக்கிறது கோடம்பாக்கம். பைரவா படத்தின் கடைசி நாள் ஷூட்டிங் அன்று அதே செட்டில் இருந்த ரஜினியை 2.0 படப்பிடிப்பில் சந்தித்து 10 நிமிஷங்களுக்கு மேலாக பேசிவிட்டு வந்திருக்கிறார் விஜய். பெரிய சூப்பர் ஸ்டாரும் சின்ன சூப்பர் ஸ்டாரும் சந்தித்துக் கொண்டதால் கோடம்பாக்கத்தில் திரிந்து கொண்டிருக்கும் போலி சூப்பர் ஸ்டார்கள் பலருக்கு எரிச்சலோ எரிச்சலாம்.